ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே பயங்கரமாக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் சிந்து பைரவி. இந்த சீரியலில் ரீசெண்டாக இவங்களோட என்ட்ரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த காம்போ மறுபடியும் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. சாந்தினி பிரகாஷ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். திரவியம், சாந்தினி பிரகாஷ், அப்புறம் வந்து சுகன்யா, இவங்க எல்லாருமே ப்ரீவியஸாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து விஜய் டெலிவிஷன்லேயே பண்ணியிருக்காங்க. ஈரமான ரோஜாவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்போ மறுபடியும் இங்கேயும் இணையுது. எஸ், இங்கே வந்து சுகன்யா பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்டு கேரக்டரில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. ஒரு போலீஸாக என்ட்ரி கொடுக்குறாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸராக. பயங்கரமான ஒரு நெகட்டிவாக தான் இருக்காங்க. நெகட்டிவ் மீன்ஸ் அப்படி எப்படி சொல்கிறது, உண்மையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்குது. இங்கே வந்து ஹீரோயினை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் பயங்கரமான ஒரு அடி அடிக்கிறாங்க. அந்த அடியெல்லாம் வாங்குறாங்க. பாவமாக இருக்குது ஒரு பக்கம் பார்க்குறதுக்கு. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து சிந்து பண்ணது எல்லாமே தப்பு தான். இப்போ வரைக்குமே நிறைய தப்பு பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் எல்லாமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சிவாக்காக அப்படின்ற ஒரு விஷயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. இதில் இப்போ அப்கமிங்கில் இவங்க மாட்டுறாங்க அப்படின்னும்போது எப்படி கதையை கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம திரவியமோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ரீசெண்டாக அந்த ப்ரமோ அரெஸ்ட் பண்ணுற அந்த ப்ரமோவை ஷேர் பண்ணி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ப்ரமோலாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது, ஆனால் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுருந்தாங்க. அந்த ஆனால் தாங்க எங்களுக்கும் தோணுது, எப்படி தான் கொண்டு போக போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி. வெயிட் பண்ணி பார்ப்போம். சிந்து பைரவி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.